தத்துவத்தை புரிஞ்சுக்கின்னு நமக்குள்ள அதை நட்டிக்கணுமே தவிர வெளியில் அப்படியே செஞ்சிடக்கூடாது. அது திரும்பியும் அது வந்து வேறு மாதிரி செயல் வேறு மாதிரி பலன் கிடைக்கும். இல்லைங்களா? இந்த உலகத்திலேயே நம்ம கர்மா செஞ்சுக்கினே ஒரு இந்த தொழில் செஞ்சு ஒரு வேலை செஞ்சால் அதுக்கு உண்டான இன்னொரு ரியாக்ஷன் வரும் இல்லையா? அது நமக்கு தேவையில்லை, அதை நிறுத்தணும். நம்ம வாழ சொத்தும் நரமும் நம்ம எப்படி வாழ்றோம்ன்றத நமக்குள்ளதான் இருக்கு. சந்தோஷமா படுறது, ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. என்னென்னு ஃபீல் ஆகுதுன்னா நமக்குள்ளதான் ஃபீல் ஆகுது. அப்போ ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றதுன்னா நமக்குள்ளதான் ஃபீல் பண்றோம். இது எது ஃபீல் பண்ணுது அப்படின்னா மனம் தான் ஃபீல் பண்ணுது. அப்போ நம்ம மனமற்ற நிலைக்கு நம்ம போகணும். அந்த மனமற்ற நிலைக்கு நீங்க போறீங்க, அந்த நேரத்தில் தூங்கிடுறீங்க, அது தூக்கம். அங்க விழிப்பு வரணும், நமக்கு விழிப்புணர்வோட தூங்கணும். அதுதான் ஜாக்கிரதை. சொப்பனம். இப்போ இது கனவு, நம்ம பேசிட்டு இருக்கோம், இது கனவுன்னு சாமி சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ விழிப்புன்னா இதுல இது ஜாக்கிரதை கிடையாது. நம்ம ஜீவனை எப்போ பிடிச்சிக்கிறோமோ அதுக்கு பேர் தான் ஜாக்கிரதை. அதை அறியாத வரைக்கும் நமக்கு ஜாக்கிரதை கிடையாது. அது ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம தாண்டி உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணணும். சில டைம்ல தூங்கும்போது ஆன்னு கத்துறாருங்க, அது எதுக்கு தெரியல. எல்லாம் மனம் பண்ற வேலை தான். யாரோ கொஞ்சம் அமுக்குறாங்க அப்படின்னு அதான் மனம் பண்ற வேலை தான் அதெல்லாம்.